அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டயட் ஃப்ரெண்ட்லியான டேஸ்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் ரவையை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தி டிஃபன் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். மசாலா ஓட்ஸ் எல்லாம் இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஆர்டினரி ஓட்ஸ் தான். 1 கப் ஓட்ஸ் எடுத்திங்கன்னா அதில் 1/2 கப் வந்து நம்ம ரவை எடுத்துக்கணும். நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வறுக்காத ரவை தான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து தயிர் எடுத்துக்கலாம். ஈஸியாக செய்யலாம் இந்த டிஃபனை. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் வறுத்தெடுக்க போகிறோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச 1 கப் ஓட்ஸை வந்து போட்டுட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு தான் ஓட்ஸை வந்து நம்ம வறுக்கணும். நல்லா ஒரு வாசனை வரும். ஓட்ஸோட கலரும் லேசாக மாறி வரும். அது வரைக்கும் நம்ம ஓட்ஸை வறுத்தெடுக்கணும். ஓட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஆர்டினரி ஓட்ஸில் கஞ்சி எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம ரெசிபி பண்ணி கொடுக்குறது எல்லாருக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓட்ஸில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் கூட. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பிளட்டில் உள்ள சுகர் லெவலையும் வந்து கம்மியாக்குது. ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும். இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஓட்ஸில். இப்போ நம்ம ஓட்ஸை வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வறுக்காத ரவை எடுத்தனால வறுத்து எடுத்துக்க போகிறோம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு. நீங்கள் வறுத்த ரவை எடுத்திருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பண்ணாலே அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ரவையாக இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவையை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த ரவையை நம்ம ஒரு பேசினில் கொட்டி வச்சிடலாம். ரவையை தனியாக எடுத்து வச்சாச்சு. காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட்டை சீவி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 5-6 பீன்ஸை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக ஒரு சின்ன குடமிளகாலையும் பாதி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். காய்கறிகள்லாம் போட்டு பண்ணும் போது இன்னுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் சவக்க வறுபட்டு வரட்டும். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி 2மே சேர்த்துக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, அதையும் வந்து தோல் எடுத்துட்டு இஞ்சி துருவலாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே வதங்கி வரட்டும். இப்போ எல்லாம் வதங்கினதும் நம்ம இதில் காய்கறிகள்லாம் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச இந்த 4 காய்கறிகளையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் போடாமல் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வெங்காயத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிகளோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். காய்கறிகள் எல்லாமே வேகட்டும். காய்கறி வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஓட்ஸை வந்து வறுத்து வச்சுருக்கோம். ஓட்ஸை தான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்ல ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் ஓட்ஸை போட்டுட்டு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து பேசினில் ரவையை வறுத்து வச்சுருந்தோம். அதில் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடித்த ஓட்ஸையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச 1 கப் தயிர் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி காய்க்கு மட்டும் தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை தனியாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துக்கணும். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் மட்டும்தான் விட்டோம், அது வந்து பத்தாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கலாம். மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஓட்ஸ் வந்து ஊறி வந்திருக்கு ரவையோட. இப்போ இதில் காய்கறிகள் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி வச்சாச்சு. வதக்கின காய்கறிகளை நம்ம மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுருவோம். காய்கறி சேர்த்து கலக்கிறனால இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், சேர்த்துக்கலாம்.
தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இட்லி மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கலந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த இட்லியை நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறனால இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இட்லி பிளேட்ஸ்லலாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு குழிலையும் நம்ம வந்து விட்டு எடுத்துடலாம். சாதாரணமாக கூட நம்ம ஓட்ஸ் இட்லி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறது குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த 2 பிளேட்ஸையும் நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம். மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இட்லி வந்து ரெடி ஆகட்டும். இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே அதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இதோட கூடவே 2 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய், பச்சை மிளகா இது 2 மட்டும் நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீதியெல்லாம் சேர்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகாயை அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிச்சதையும் சேர்த்தாச்சு. எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை 4ஐயும் தாளிச்சிருந்தோம். அதை வந்து உள்ளே சேர்த்துட்டா நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் இட்லி ரெடி ஆகிடுது. இட்லி பிளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி எடுக்க முடியும். கொஞ்சம் கூலாகட்டும். இப்போ கொஞ்சம் ஆறிடுத்து. மெதுவாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து பாருங்கள். ஒரு இட்லி எடுத்து பார்க்கலாம். அப்படியே பிளேட்டில் நம்ம இந்த ரெசிப்பியை சூடாக சர்வ் பண்ணிடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். எவ்வளோ பர்ஃபெக்டாக இட்லி வந்திருக்கு பாருங்கள். கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம மீதி எல்லா இட்லியுமே எடுத்து வச்சிடலாம். காய்கறிகளும் நல்லா அருமையாக வெந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ் தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி தொக்கு ஐட்டம்ஸும் நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு இட்லி எடுத்து காட்டுறோம் பாருங்கள். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப டேஸ்டி. நிஜமாவே ஓட்ஸில் செஞ்சதுன்னா நம்பவே மாட்டாங்க. ரவையெல்லாம் வந்து நம்ம அரைக்காமல் டைரெக்டாக போட்டனால லைட்டாக அந்த மொறுமொறுப்போட சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமான டேஸ்ட். கண்டிப்பாக எல்லோரும் ஓட்ஸ் ரவையை வச்சு இந்த டிஃபனை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.